இப்ப பிரியாவும், ஷைலும் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. இப்ப நம்ம உள்ள போறோம். எதுக்கு நாங்க வந்து நான் உங்களுக்கு உண்மையா இருக்கணும்னா, அங்க விளையாட வந்திருக்கேன். ஆ, உன்ன திட்டுவேன், உன்ன என்ன அதுதான் நானும் வேணாலும் சொல்றேன். பண்ணுவேன். வெளிய வந்து அது வேற. அதுதான் நானும் சொல்றேன். அப்போ அப்படி சொல்லும்போது கமருதீன் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஓ! அங்க பேசினது வந்து இங்க சொன்னாளா? ஏன்யா கமருதீன், அ ஆதிரையும் அரோராவும் ஜெயில்ல இருக்கும்போது, உன்ன பத்தி ஆதிரை சொன்னத வந்து உன்கிட்டயே வந்து சொன்ன ஆளு அரோரா. அப்ப நீ கொஞ்சம் யோசிக்க வேணாம். நீ மட்டும் பின்னால வந்து என்கிட்ட சொல்லலையா? தூங்காத கம்மு, ஏந்திரி கம்மு, ஏந்திரி அப்படி சொல்லி நம்ம இங்க இருந்து கத்துனாலும் புரியாது. எந்திரிச்சிருக்கோம் கம்மு, நம்ம இங்க இருந்து தூங்காத. கத்துனாலும் அவருக்கு கேட்காது. நாங்க கேட்க உங்களெல்லாம் போறதும் இல்ல. ஃபைனல் ஸ்டேஜ்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். தயவு செய்து ஏஞ்சுக்கோங்க. யாரும் ஏங்க அத வேற நம்மள அடிக்க போறாங்க இங்க. அவங்க யார் இல்ல, வர போறாங்கன்னு இல்ல எனக்கு அவங்க தெரியாது. அனுப்பிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு அந்த டீம் வந்துட்டு ஒரு 5, 6 பேர் அனுப்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கு. நீங்க நீங்க கெஸ் பண்ண மாரி அந்த ஐ மீன் இந்த ஃபேமிலி எல்லாம் வருவாங்கல்ல. அது என்ன டாஸ்க்? ஃப்ரீஸ் ஃப்ரீஸ் டாஸ்க் டாஸ்க். வரைக்குமே ஆ சில நாடகங்கள் சில நடந்து கொண்டே இருக்கும். தான் ஆமா. ஐ மீன் பிரஜனை இவ்ளோ கண்டிச்சாருல்ல. இவ்ளோ இது பண்ணாருல்ல. அன்ஃபேரா எவ்வளவு நாள் பிரவீன இருப்பாரு? எவிக்ட் பண்ணீங்கல்ல சார். ஆமா, ஆமா. அன்ஃபேரா பண்ணீங்கல்ல. ஆமா. பிரஜனை ஏன் நீங்க பண்ணல? ஐயோ! பிரவீன நான் போனத இன்னுமே ஜீரணிச்சுக்கவே இல்ல முடியல. பிரஜனை நீங்க ஏன் பண்ணல? பிரவீன் அந்த மாரி வார்த்தைகள் விடல. பிரவீன் அந்த மாரி அக்யூஸ் பண்ணல யாரையும். பிரவீன் எல்லாரையும் வார்ன் பண்ணல. ஆனா இங்க எல்லாமே உங்க ஃப்ரெண்ட் பண்ணியிருக்காரு. நீங்க ஃப்ரெண்டா பார்க்கல. அதனால தான் கேள்வி கேட்டீங்க. அதுக்கு நான் கை தட்டுறேன். சூப்பர் சொல்றேன். ஆனால் அத வந்து நீங்க நெனச்சிருந்தா அவர தூக்கியிருக்கலாம். சேனல் நெனச்சிருந்தா அவர தூக்கியிருக்கலாம். ஏன் தூக்கல அப்டின்னா, கப்புலா என்ட்ரி குடுக்கும்போதே இவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. சத்தியம். சத்தியம். இது சத்தியம். உங்கள் குழந்தைகள் ஃப்ரீ டாஸ்கில் வர வரைக்கும் நீங்கள் விஜய் டிவியில் தான் இருப்பீர்கள். ஓ! அப்படி. எஸ். அந்த நீங்க மாதிரி. பிக் பாஸ்ல தான் இருப்பீங்க. நீங்க ரோஸ்ட் வாங்குவீங்க, நீங்க பாராட்டு வாங்குவீங்க. ஆமாங்க. கியூட் எல்லாமே நாங்க அந்த தருவோங்க. அந்த கியூட்டான மூமெண்ட் எல்லாம் இவங்க 2 பேரும் யாரு Emotional. குழந்தைங்க வர முடியாதுல்ல. ஃப்ரீ டாஸ்க் பொறுத்தவரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனல். எமோஷனல் ஆஃப் 75 டேஸ். ஏன் பார்வதியோட அம்மா வர மாட்டாங்களா? வருவாங்க. வயசானவங்க. கம்முக்கு யாரும் வர மாட்டாங்களா? வருவாங்க. ரம்யா வந்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுற பொண்ணு. அந்த பொண்ணுக்கு யாரும் வர வருவாங்க. மாட்டாங்களா? வருவாங்க. ஆனால் நீங்க வினோதன். நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த வருஷம் ஃப்ரீ டாஸ்க்ல ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஹைலைட்டடா தெரிய போற 2, 3 விஷயங்கள் 2, 3 பேரோட ஃபேமிலிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 1 பிரஜன் அண்ட் சாண்ட்ரா. 2வது வந்து ரம்யா. ரம்யா அவங்க அக்கா பொண்ணுங்க இந்த மாரி ரம்யா வச்சிருந்தால். அதுக்காக தான் வச்சிருக்காங்கன்னு எனக்கு ஒரு கணிப்பு. ஸோ அந்த மாரி. 3வது வந்து பார்வதி. பார்வதி கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் தான் பர்ட்டிகுலரா ஒரு 5 பேருடைய ஃபேமிலிஸ் வந்து ரொம்ப எமோஷனல் வினோத் அண்ணா ஃபேமிலியுமே எமோஷனல் எமோஷனல் தான். கன்டென்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. அதனால வந்து பிரஜனை அனுப்புறதுக்கு, சாண்ட்ராவ அனுப்புறதுக்கு வாய்ப்பே பிக் கிடையாது. பாஸ்